கைஸ் நம்ம ஒரு கம்மியான காசுல ஒரு பெரிய டிராவல் பண்ண போறோம். அப்கோர்ஸ் நம்ம பைக் டாக்ஸி தான் போக போறோம். அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஆட்டோல போறதுதான் சேஃப்டின்னு நிறைய பேர் யோசிக்கிறோம். ஸோ ஆட்டோல போறது சேஃப்டியா இல்ல பைக்ல போறது சேஃப்டியான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நம்ம கேட்டு லைவா இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆட்டோ ஓட்டுறானா, ஏரோப்ளேன் ஓட்டுறானோ, இல்ல டூ வீலர் ஓட்டுறானோ, இல்ல சைக்கிள் ஏற்றி வரானோ, ஸ்டாண்டாண்ட போவது ரோட்ல போய் ஏற்றிக்கிட்டோம். நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப எங்களுக்கே வேலை இல்லாம தான் நாங்க இது ஓட்டிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு வேலை நிரந்தரமான வேலை இருந்தா நாங்க இதுல வர வேண்டிய அவசியமே இல்லைன்னு நாங்க ஆட்டோ வாங்கிட்டோம், நாங்க ஓட்ட முடியல. அவங்களோட பிரச்சனையை அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது கஸ்டமரோட பாவம் என்னன்னா, நாங்க வரும்போது 50 ரூபாய் எங்களுக்கு ரைடு காமிச்சதுன்னா அவங்க எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க அமௌண்ட் அப்படின்னு மாதிரி அவங்க சொல்றாங்க. கஸ்டமரோட சைட்ல இருந்து பார்த்தா இது அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்ப பைக் சேஞ்ச் ஆயிருக்காங்க. இப்ப நாங்க 30 ரூபா கொடுத்து 30 ரூபா பைக்ல போயிடலாங்க, உங்களுக்கு 50 ரூபா 50 ரூபா நான் ஏன் தரணும்? காசு மட்டும் தான் ஒரு வார்த்தையா? இப்போ 50 ரூபாய்க்கு போறன்றது 70 ரூபாய் 80 ரூபாய் கேட்கறோம். அது கொடுக்கறது உங்க விருப்பம், கொடுக்காம விருப்பம் தான். நாங்க என்ன அவங்க தவறா பண்ணிடுறோம், நாங்க என்ன அவங்க தவறு பண்ணிட்டோம். அது கவர்மெண்ட் ரூல்ல கரெக்டா ஃபாலோ பண்ணி சொல்லுங்க. நீங்க உட்காந்துதான் அவங்க அப்படின்னு நம்ம போஸ்ட் பண்றதும் கிடையாது. அவங்க தேவைக்காக அவங்க ஒரு இப்போ டைம் இருக்கும், அந்த டைம்ல போகணும்னு சொல்லிட்டு கூட இருக்கும். அது கூட அட்ஜஸ்ட் பண்ணி போலாம். 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா போறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆட்டோ குறைக்கிறாங்க, கொடுத்துட்டு போற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர் தான் இந்த இதெல்லாம் ஓவரா டிமாண்ட் பண்றான், இது பண்றான், இது பண்றான். ஸ்கூல் படிக்கிற பசங்கள்ல இருந்து எல்லாரையும் இதுலதான் கூப்பிட்டு வர சொல்றாங்க. பிக்கப் எப்படி அனுப்புறாங்கன்னு எனக்கே தெரியல. நான் 3 நாள் தான் அனுப்பிட்டு ஸ்கூல்ல இருந்து பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோ வச்சு கூட்டிட்டு வருவாங்க. ஒரு மாசத்துக்கு ஆட்டோக்கு காசு ஸ்பெண்ட் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. வண்டியை புக் பண்றாங்க, அங்க இருந்து நம்ம போயிட்டா இங்க பசங்க இருப்பாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க. ரோட்ல இப்ப அடிபடுது, பைக்லயே போறாங்க, அடிபட்டு கேட்பாங்க. உடனே இது ஆட்டோல போனா அந்த கமெண்ட் பைக்ல புக் பண்ணி போமா, அந்த பேசிக் அறிவு இருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு ஆயிருக்கு ப்ரோ. இப்ப ஒரு டெய்லி வருவாங்க, அவங்களுக்கு நாலேஜ் இல்லை, சிட்டியை பத்தி நாலேஜ் இல்லை. அதே மாதிரி நான் சொல்றேன், மேடம் நீங்க ஹெல்மெட் போட்டுதான் அவங்க அப்பதான் ஏற்றுவேன் நான் அப்படின்றேன். கேட்கல. நான் போட்டு பின்னாடி நான் திரும்பத்துக்குள்ள அவங்க ஹெல்மெட் கட்டிடுறாங்க பேக்ல. நான் 2-3 வாட்டி நான் சிக்னல் எல்லாம் திரும்ப போட்டு பாத்துட்டேன். ஆனா போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப இது பண்ணிட்டேன். நான் போட்டுதான் அவங்க கம்பல்சரி நீங்க ஹெல்மெட்டை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல நான் வண்டியை நிறுத்திட்டேன். நீங்க ஹெல்மெட் போட்டாதான் எடுப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹெல்மெட் போட்டு வந்தாங்க. ஹெல்மெட் போட்டா வண்டியை எடுக்க மாட்டோம். அப்ப 20 ரூபாய்க்கு போனா நீ செத்து போனா 1 ரூபாய் வராது. நீ ஆட்டோல போய் அடிப்பது வாங்கி போச்சுன்னா உங்க சேர்த்து இஷ்யூஸ் போடுச்சு. அது முக்கியமா பெண்கள் அவங்க என்ன கண்டிஷன்ல ஏறி போதுன்னு தெரியல. இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி பொண்ணு செத்து போச்சு, அவங்க கிட்ட ஒன்னும் போல. ரைடிங் பாலிசில இதுலயும் இன்சூரன்ஸ் இருக்கு. அவங்க போட்டிருக்காங்க, நம்ம ரைடர் சேஃப்டின்னு ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. பாத்துருக்காங்க, இருக்கு ஆப்ஷன் இருக்கு. பார்க்க டீசெண்டா இருக்கீங்க, ஹெல்மெட் இருக்கு, போன்ஸ், மொபைல் ஸ்டாண்டு, இந்த மாதிரி நிறைய சேஃப்டி எல்லாம் வச்சிருக்கீங்க. நிறைய பேர் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்க, மாத்து போட்டு சொல்றாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாத்துருக்கேன் ப்ரோ. அது கஸ்டமரோட ரேட்டிங் இருக்கு. இப்ப நான் உங்களை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் கஸ்டமரோட ரேட்டிங்னு உங்களுக்கு காமிக்கும். அதுல நீங்க ரிவ்யூ என்ன எழுதி போடுறீங்களா? நான் 1 வாட்டி 2 வாட்டி பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு 10 கஸ்டமர் நான் இப்படி பண்ணனா அடுத்தது ஸ்டார் ரேட்டிங் பார்த்து அவங்களே ரைடு கேன்சல் பண்றாங்க. ரைடு வராது. டீசெண்டா கொஞ்சம் நீட்டா கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற பொறுத்து தான் நம்ம ஸ்டார் ரேட்டிங் வரும். அதை பொறுத்து தான் நமக்கு ரைடும் கால்குலேட் ஆகும். உங்களுக்கு என்ன தோணுதோ, ரைடிங் கம்ஃபர்டபுளா இல்லையோ, இல்ல உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்களோ அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா பண்ணலாம். லேடிஸ் எல்லாம் மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா அடுத்த செகண்டே அவங்களோட ஐடி சஸ்பெண்ட் ஆகும். சக்சஸ்ஃபுல்லா இந்த ரைடை முடிச்சிட்டோம். ஆட்டோ அண்ட் பைக் டாக்ஸி இவங்க 2 பேருமே அவங்க சைட்ல இருக்க சேஃப்டியை பத்தி சொன்னாங்க. பட் எதுல ரைட் போனாலும் நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க ஒபே த ரூல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.